இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க மேடம், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இது மாதிரி நடந்துக்கிட்டா கடையை சீல் வைக்கிறத தவிர வேற வழி இல்லை. நாங்க கிளம்புறோம். முதலாளி அம்மா, ஏன் நிக்கிறீங்க? கால் வலிக்க போகுது. அப்படி போய் உங்க சீட்ல உட்காருங்க. ஏய், முதலாளி அம்மாக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ். நைட்டு கடையில நீ தானே இருந்த, உங்ககிட்ட தானே பொறுப்பை படிச்சுட்டு போனேன். எப்படா தப்பு நடந்துச்சு? எனக்கு தெரியாதுடா. தெரியாதா? தெரியாதுங்கிறது ஒரு பதிலாடா? கடையில இருந்தது நீ ஒரு ஆள் மட்டும்தான். நான் போகும்போது மெட்டீரியல் எல்லாம் செக் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். மெட்டீரியல்ல எப்படி ஃபால்ட் ஆகும்? யார் கடைக்குள்ள வந்தா? ஏய், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. டேய், தெரியாதுன்னு சொல்ற கடை நைட் உனக்கு காவலுக்கு வச்சு போறேன். ஓவரா பேசிட்டு இருக்க. டேய் விடு. எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாவணும். என்ன மரம்? மரம் மரம் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம். மரம் நமக்குள்ள அடிச்சுக்கிட்டா நல்லா இருக்காது. பாருங்க, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இப்ப இருக்கிற சூழ்நிலை தலையில மாத்திலாம் தான் பாக்குறேன். ஏன்டா நாளைக்கு இப்படி ஆகிட்டு இருக்கீங்க? ஏய், இப்போ என்ன குறைஞ்சு போச்சு? அதான் பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சிட்டல, அப்புறம் என்ன? சமாளிச்சிட்டோமா? டேய், ஆர்டர் கொடுத்தவன் என்ன வார்த்தை கேட்டான்னு தெரியுமா? ஒரு நிமிஷத்துல என்ன அவமானமாச்சு நாங்க நின்று இருந்தேன். எனக்கு தான்டா தெரியும். என்னமோ திருட மாதிரி நின்று இருந்தேன். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கூனி குறுகி நின்று இருந்தேன்டா. ராகவன் சொல்றது கரெக்ட் தானேங்க? உனக்கு இங்க முதலாளிங்கிற ஒரு திமிரு வந்துருச்சு. என்னடா சொன்ன? ஏடா, என்ன பண்ற? ஏன் இப்படி பண்ற? ஆமா, எனக்கு முதலாளிங்கிற திமிரு வந்துருச்சு. அப்படி பார்த்தா நீ தான் இந்த கடையில ஒரு முதலாளி. அந்த பொறுப்பு உனக்கு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா நான் ஏன்டா கத்த போறேன்? இல்லடா, இல்ல, இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்ன தண்ணி கிண்ணி அடிச்சிருந்தியா? இல்ல வெளியே எங்காவது ஊர் சுத்த போயிட்டியா? ஏய் கார்த்தி, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ முன்னாடி செஞ்ச தப்பெல்லாம் இங்க நான் இன்னைக்கு செஞ்சேன்னு சொல்லி காட்டிட்டு இருக்கியா? கார்த்தி, அவர் தான் சொல்றாருன்னா நீங்களும் திரும்ப திரும்ப வாய்க்கு வாய் பேசாதீங்க கார்த்தி. பின்ன என்ன விழா? அவன் பேசுறத கேட்டுதான் நாங்க இங்க நடக்கணுமா? எனக்கும் இந்த குடும்பத்துல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. ரைட்ஸ் இருக்கா? ஆமாடா, ஆமா, எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஆனா பிரச்சனை யார் சமாளிக்கிறதுங்கிறதுல மட்டும் எல்லாரும் ஒதுங்கி சைலண்டா நின்றுவீங்கல்ல. எல்லாத்துக்கும் நான் தான் தலையை கொடுக்கணும். டேய், உன்னை யாரா இங்க தலையை கொடுக்க சொன்னது? நீ தான் போய் இங்க எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு போய் நிக்கிற. எங்களாலையும் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். உனக்கு அப்பாவை போய் இம்ப்ரெஸ் பண்ணணும். அவர்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கணும். எங்க எல்லாரையுமே நீ மட்டம் தட்டணும். அதுக்கு தானே நீ இந்த ஆட்டெல்லாம் ஆடுற. என்னடா சொன்ன? பேசிக்கிட்டே போயிட்டு சாவடிச்சிருவேன். என்னடா கார்த்தி, ஏண்டா மாறா, ஏண்டா இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறீங்க? இப்பதான் ராகவ கூட பிரச்சனை வந்து ஓஞ்சி முடிச்சது. இப்ப மறுபடியும் இவன் கூட பிரச்சனையா? டேய், நம்ம வீட்ல எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்க தானடா நிம்மதியா இருக்கும். இப்ப மத்தவங்க பார்த்து கேலி பண்ற அளவுக்கு நடந்துக்கிறீங்க. ஆமா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னவே சொல்லு. இவனுங்க எல்லாம் கணிச்சிடவே தப்பே பண்ணலாம். அவனுக்கும் எல்லாம் என்ன சொல்லணும்? ஐயா மகராசனுங்களா, நீங்க என்ன வேணா அராஜகம் பண்ணுங்க, அந்த கடையை என்ன வேணா நாசம் பண்ணுங்க. நான் இனிமே கேள்வியே கேட்க மாட்டேன்டா சாமி. ஏ கிட கட்டி போங்க. மாறா, பா, முறைச்சது போதும்பா. எனக்கே பயமா இருக்கு. கொய்யால. பப்பப்பா, அண்ணனும் தம்பியும் என்ன பர்ஃபார்மன்ஸ்! பெரிய நடிகன் தான் பண்ணீங்க. பின்னிட்டீங்க. ஒரு நிமிஷம் எனக்கே கை கால்லாம் ஆட்டம் கண்டுருச்சு. பின்ன ரியலிஸ்டிக்கா நடிக்கணும் வீரா, இல்லடா? ஆமா, அவ எப்படி ஒரு சதியாட்டம் ஆடுறாளோ அதே மாதிரி நாமளும் ஒரு கேம் ஆடலாம். முள்ள முள்ளால தான் எடுக்கணும்.
கண்மணி இப்போ ரிவீல் ஆயிட்டா, அதனால அவ என்னென்ன பிளான் பண்றான்னு நமக்கு தெரியாது. சோ அத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவ பக்கம் நம்மள ஒரு ஆள் அங்க இருக்கணும். நீங்க இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு தோணுது கார்த்தி. என்ன நானா? ஐயோ, ஏற்கனவே அவ கூட ஒன்னா இருந்து நான் அவஸ்தைப்பட்டதெல்லாம் போதும். இல்ல 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 கார்த்தி, இது அந்த மாதிரி வேணாம், இது வேற மாதிரி. காலேஜ்ல 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 20 அரியருக்கு மேல இருக்கும். ஒரு அரியர் கூட கிளியர் பண்ணலாம் பாத்துக்கங்களேன். காலேஜ்ல இருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நாங்களும் இந்த அந்தான்னு இழுத்தடிச்சுட்டே இருக்கோம். இன்னும் எங்க சர்டிபிகேட் கூட வாங்கலாம் பாத்துக்கோங்களேன். வீரா, நம்ம பிளான் பண்ண மாதிரியே என் ஃப்ரெண்டு விஜய் கிட்ட அந்த சீக்ரெட் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டான். சூப்பர் கார்த்தி. ஏய், இந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பத்தாது, இனிமே தான் கவனமா இருக்கணும். ஓவர் ஆக்டிங் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. டேய், அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஈஸியா சமாளிச்சிருவேன். கார்த்தி, நீங்க சீக்கிரம் அவ பக்கம் போகணும், அப்பதான் நம்ம எல்லாரும் நினைக்கிறது நடக்கும். அப்புறம் இந்த விஷயம் பிருந்தாக்கு கூட தெரிய வேண்டாம். அதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. அவ என் மேல இருக்க அன்புல உங்க 2 பேர் மேலயும் டென்ஷன் ஆயிட போறா. அதெல்லாம் பாத்துக்கலாம், என் தங்கச்சி தானே, நான் சமாளிச்சுக்கிறேன். எல்லாருமே இது நமக்குள்ள நிஜமான சண்டைன்னு நினைக்கணும். எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணிராதீங்க. ஓகே. நான் உனக்கு இப்ப ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? பின்ன ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அதுக்கு ஏன் உன் வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் பேசினாரு? ஏய், என்னது ஏன் வீட்டுக்காரரா? இது போட்டு நான் பேச்ச பாரு. இந்த பாரு, அவங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்க, அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு கூடிப்பாங்க. அதுக்காக நீ உன் மாமா கிட்ட பேசாம இருப்பியா? பெரிய அப்படியே புருஷன் பாசம் பொத்திட்டு வந்துருச்சு அவளுக்கு. வீரா, வர வர மாற ரொம்ப கோவப்படுறான். இப்படி பட்டு பட்டுன்னு பேசிட்டான்னா அவன் சொல்ற நல்லது மத்தவங்களுக்கு புரியாது. அவன் கத்துறது மட்டும்தான் கேக்கும். ராகவனும் கார்த்தியும் கடையில அவன் கூடவே தானே இருக்காங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்களும் செய்யறாங்கல்ல. ஏதோ சின்ன சின்ன தப்பு நடந்தாலும் குடும்பத்துக்குள்ள அனுசரிச்சு போறது தானே நல்லது. அத நான் எத்தனையோ வாட்டி அவன்கிட்ட சொல்லிட்டேன், நீயும் சொல்லு. மல்லிமா, இங்க எதுவுமே முன்ன மாதிரி இல்ல, பாத்துக்கலாம், விடுங்க மல்லிமா. கவலைப்படாதீங்க. வலியம்மா, எல்லா பிரஷரையும் மாறன் ஒரு ஆள் தலையில சுமந்துட்டு இருக்காருல்ல, கொஞ்சம் கோவம் வரதானே செய்யணும். அதெல்லாம் நாம தானே புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இப்படி ஆளாளுக்கு முறுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு தீர்வும் வரப்போறது இல்ல. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம்.